நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த பண்டித ராமகிருஷ்ணன் கூட வர்ற அந்த சிறுவன் யாரு? முகத்துல விழுகிற அளவுக்கு முடியோட வர்றான். லாமா, நீ என் முகத்தையே மூடிக்க. ஏன்னா இங்க இப்படிதான் வரணும். கூடவே சொன்னாலும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லி எதுவும் பேசக்கூடாது. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம். வணக்கம் குருவி. வணக்கம். வாய்ப்பு கிடைச்சதும் பண்டிதர் ராமகிருஷ்ண மேல விபூதிய போட்டு அவனை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! நீடூழி வாழ்க இளவரசர்களே. நான் விஜயநகரத்தோட அரசர் கிருஷ்ணதேவராயர். விஜயநகரத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். எல்லாருக்கும் சரியான கல்வி கிடைக்கணுங்கிறது தான் இந்த குருகுலத்தோட நோக்கமே, லட்சியமும் கூட. அதுதான் என்னோட பொறுப்பும் கூட. அதே மாதிரி நீங்க எல்லாருமே இந்த கல்வியை பெறத்துக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அதனால எங்க குருகுலத்தோட பிரதான ஆசிரியர் மகரிஷி வித்யாதர் உங்க எல்லாரையுமே சோதிச்சு பார்க்க விரும்புறாரு. யாருக்கெல்லாம் இதுல இப்ப ஆட்சேபனை இருக்கோ அவங்க உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறலாம். மகாராஜா வணக்கம். நான் காசிபுரா பிரதேசத்தின் அரசரான ரன்வீரின் புத்திரன் இளவரசன் மலங்தேவன். என்னோட வணக்கங்களை நீங்க ஏத்துக்கோங்க. வணக்கம் மலங்தேவனே. மகாராஜா, நான் இந்த குருகுலத்துல படிக்க விரும்புறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் படிச்சதே இல்ல. ஆனா என்னால எப்படி இந்த பரீட்சையில தேர்ச்சி பெற முடியும்னு குழப்பத்துல நான் இங்க இருக்கேன். இதுதான் நானும் மகாராஜா கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். புத்தியில தான் சக்தி இருக்கு. பிரமாதம். உங்க சந்தேகத்தை நீங்க முன்னாடியே கேட்டுட்டீங்க. இல்லனா எங்க நேரம் தான் வீணா இருக்கும். மகாராஜா, யாரோட மூளை சந்தேகத்தால நிறைஞ்சிருக்கோ, எந்த போட்டியாளரோட மனசுல தன்னம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு என் கல்வியை பெற எந்த அதிகாரமும் இல்லை. அதனால இளவரசன் மலங்தேவனே, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க இங்க இருந்து தாராளமா கிளம்பலாம். நீங்க கல்விக்கு மட்டும் இல்ல, இந்த சோதனைக்கு கூட தகுதியானவர் இல்லை. நீங்க நடந்துகிட்ட இந்த விதத்தை பத்தி கண்டிப்பா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். நீங்க என்ன விஜயநகரத்துக்கு அழைச்சு அவமானப்படுத்திருக்கீங்க. வர மகாராஜா. மன்னிச்சிடுங்க மகாராஜா. நம்ம மத்த ராஜ்யங்களோட நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காக தான் குருகுலத்தையே ஆரம்பிச்சோம். ஆனா இங்க அதுக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே போனா மத்த ராஜ்யங்கள் நம்மளோட எதிரிகள் ஆயிடுவாங்க மகாராஜா. பிரமாதம் மகரிஷி வித்யாதர் அவர்களே, என்ன ஒரு ஞானம் உங்களுக்கு. இந்த கிழவன் நடுவுல எங்க இருந்து வந்தான்? மரியாதையா தள்ளிப்போ. எனக்கு நேரம் இல்ல. நேரம் எப்பவும் நிக்காது. இந்த ஷம்ஷீரோட குறி எப்பவுமே தப்பாது. நுழைவுத் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தகுதியற்றவரை வெளியேற்றிட்டீங்களே. மகாராஜா, மகரிஷி வித்யாதர் சொல்றது உண்மைதான். தயவு செய்து தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு இவருக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி வழங்குற குருவே. மிக்க நன்றி. எல்லா இளவரசர்களும் இங்க வாங்க.
இப்ப எல்லா இளவரசர்களும் இந்த கருப்பு பலகையில ஏதாவது எழுதி காட்டுங்க. நீங்க வாங்க, இந்த கருப்பு பலகையில ஏதாவது எழுதி காட்டுங்க. தெரியல பட்டு, அதை சோதிச்சு பார்த்ததே இல்ல. குண்டப்பா முதல் பரீட்சையிலேயே தோல்வியடைய போறான், பாத்துக்கிட்டே இரு. அபசுகுணமா பேசாத. இந்த சிறுவனுக்கு எழுதவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே உங்களை மாதிரியே குருஜி. என்னங்கடா சொன்னீங்க? நாங்க எதுவும் சொல்லவே இல்லை குருஜி, நாங்க எதுவும் சொல்லவே இல்லையே. தெரியாம உண்மையை சொல்லிட்டோம். நான் உனக்கு முதல்ல வழங்க விரும்புற ஞானம் என்னன்னா, எப்பவும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். அப்பதான் சரியான முடிவெடுக்கிறது சாத்தியமாகும். என்ன பண்றாங்க? ஏதாவதா? சரியான முட்டாளா இருக்கானே. நீங்க என்ன எழுதியிருக்கீங்க? மகரிஷி வித்யாதர் ஏதாவது எழுதுங்கன்னு தான் சொன்னாரு, ஒண்ணுமே எழுதலையே. குருவே, இந்த இளவரசர் சரியான காரியத்தை பண்ணிருக்காரு. நான் இவங்க எல்லார்கிட்டையும் ஏதாவது எழுதுங்கன்னு. இது ஒரு தந்திரமான கேள்வி. இதுல புத்திய பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஏன்னா புத்தி இல்லைன்னா சக்தி இல்லை. என்ன பண்ற மடையனே, ஏன் மூக்கையை உடைக்கிறியா? என்ன மன்னிச்சிருங்க குருவே, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி சரி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இளவரசர் என்னோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என்னோட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்திருக்காரு. மத்த மாணவர்கள் மனசுல தோணுனத அவங்க எழுதியிருக்காங்க, ஆனா நான் சொன்னத அவங்க எழுதல. மகாராஜா, இது முதல் சோதனை தான். இப்போ நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. நாம அடுத்த சோதனையை நோக்கி முன்னேறலாம். அப்படின்னா அங்கிருந்து விலகி போடா. ஏன் குறுக்க நின்னுட்டு இருக்க? விபூதியை போட இதுதான் சரியான வாய்ப்பு. குருவே, நீங்க பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி முன்னாடி வாங்க. வாங்க வாங்க வாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இங்க வா. இன்னைக்கு சூரிய தேவர் கோபமா இருக்காரு.
வெப்பம் சுட்டெரிக்குது. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. மகரிஷி வித்யாதர் ஐயாவுக்கு உடனே தண்ணீர் ஏற்பாடு பண்ணுங்க. உட்காருங்க. இந்த இளவரசர் இப்ப என்ன சொன்னா? இல்ல குருஜி, எனக்கு எதுவுமே கேட்கவே இல்ல. எங்க முழு கவனமும் பண்டித ராமகிருஷ்ணன் மேலதான் இருக்கு குருஜி. இந்த சத்தம் கொஞ்சம் இந்த இளவரசனுக்கு இப்பையில இருந்தே அவனோட குரு மேல கருணையும் அன்பும் இருக்கு. பிரமாத இளவரசே, பிரமாதம். இந்த செயலை தான் நான் எதிர்பார்த்தேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுவும் என்னோட ஒரு சோதனை தான். வெவ்வேறு ராஜ்யங்கள்ல இருந்து வந்த ராஜபுத்திரர்கள் செல்வம், சௌகரியம், செழிப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இளவரசர்கள் கிட்ட இந்த சேவை மனப்பான்மை இருக்கான்னு பார்த்தேன். ஒவ்வொரு மாணவனுக்கும் கடுமையான வாழ்க்கையை வாழக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு பார்க்க விரும்பினேன். என்னோட சோதனையில இப்ப இந்த இளவரசர் மட்டும்தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கார். மத்த இளவரசர்கள் அவங்க இடத்தை விட்டு அசையவே இல்லை. ஆனா இங்க நிக்கிற இந்த இளவரசர் தன்னோட கருணையான குணத்தால வெயில்ல வாடின எனக்கு கருணை உள்ளத்தை காட்டி பண்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இத பாருங்க மகரிஷி அவர்களே, இங்க வந்திருக்கிற இளவரசர்கள் எல்லாம் தேர்வு கலக்கத்துல இருக்காங்க. அதனால உங்களை பத்தி கவலைப்படல, அவ்வளவுதான். அதனால தயவு செஞ்சு இவங்களை சந்தேக பார்வை பார்க்காதீங்க. மன்னிச்சிருங்க குருவே, இன்னும் நிறைய சோதனைகள் மீதம் இருக்கு. அதனால மத்த இளவரசர்கள் மீதி இருக்கிற சோதனையில தேர்ச்சி அடையணும்னு விரும்புறேன். நான் இளவரசர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், எல்லாரும் 3வது சோதனைக்கு தயாரா இருங்க. ஏய், தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. வாங்க. என்னோட இறை எங்க போச்சு? அட, இளவரசர்களை கேளுங்க, இது உங்களுக்கான 3வது சோதனை. ஒரு சின்ன படகுல திரும்ப திரும்ப 20 கிலோ இரும்பும் 20 கிலோ பஞ்சையும் எடுத்துக்கிட்டு நதியோட அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகணும். ஆனா அந்த படகுல 20 கிலோ இரும்ப வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இடம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த பஞ்ச அந்த படகுல எப்படி கொண்டு போக முடியும்? ஏன்னா 20 கிலோ பஞ்சு 20 கிலோ இரும்பு எடுத்துக்கிற இடத்தை விட அதிகமா எடுத்துக்கும். இது இரும்பு, இது பஞ்சு. இது ரொம்ப சுலபம். இன்னொரு படகு வேணா வர வச்சு பஞ்ச கொண்டு போயிடலாம். நானும் அதை பண்ணிடுவேன். ஓ, மன்னிச்சிருங்க, நான் இத மறந்தே போயிட்டேன். எது செய்யறதா இருந்தாலும் அத ஒரே படகுல தான் செஞ்சாகணும். ஓ மகரிஷி ஐயா,
கேள்வி முதல்லயே தெளிவா இருந்திருந்தா நல்லா இருக்கும். என் பதிலே இதுவாத்தான் இருந்தது. மன்னிச்சிருங்க குருவே. இல்ல இல்ல, நான் குண்டப்பாவுக்கு உதவக்கூடாது. இது தப்பாயிடும். குண்டப்பாவுக்கு அவனுடைய தகுதியின் அடிப்படையில தான் அனுமதி கிடைக்கணும். இதுதான் சரியான வாய்ப்பு. என்ன இது, எப்படி பண்றது, எனக்கு ஒன்னும் புரியல. குருவே, நீங்க எதுக்காக மறுபடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பின்னாடி நிக்கிறீங்க? அப்படி இவர் பின்னாடி என்னதான் இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லையே, குடுமிதான் இருக்கு. குடுமியா? ஆனா எனக்கு வேற ஏதோ இருக்கிற மாதிரி. நல்ல வேளை தப்பிச்ச. மந்திரியாரே, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் எதுவும் பார்க்கல. ஆனா நம்ம குருதான். குருவே, எங்க போனாரு? குரு அங்க இருக்காரு. இங்க இருக்கிற எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. யாராலையும் பதில் கண்டுபிடிக்க முடியல. குருவே. மகாராஜா, நானும் யோசிக்கிறேன் மகாராஜா. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கிறேன் மகாராஜா, யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இளவரசர்களே, ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்க? புத்திய பயன்படுத்துங்க. புத்தியில தான் சக்தி இருக்கு. இது ஒண்ணு கடினமான கேள்வி இல்ல, சாதாரணமான கேள்விதான். ஒரு படகால 20 கிலோ இரும்ப கொண்டு போக முடியும். இப்ப அதுலயே 20 கிலோ பஞ்ச எப்படி கொண்டு போக முடியும் சொல்லுங்க? இதுதான் என்னோட கேள்வி. நீங்க எல்லாரும் நல்லா யோசிங்க. 20 கிலோ இரும்புலையும் 20 கிலோ பஞ்சுலையும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். ராமகிருஷ்ணன் கூட வந்தானே அந்த சிறுவன், அவ ஏன் முடியால முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா? அது உண்மைதான். ஆனா குருஜி, அது என்னங்கறத நீங்களே கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த விபூதியை நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க. நாங்க அத பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல அடிச்சிடுறோம். மகனே, நீ மிகச்சிறந்த புத்திசாலியா இருக்க. முதல் 2 சோதனையில தேர்ச்சி அடைஞ்சிட்ட. புத்திய பயன்படுத்து. ஏன்னா புத்தியில தான் சக்தி இருக்கு. என்ன இது, கேள்வி கேட்டதும் இவனுக்கு தாகம் எடுத்துருச்சா? அந்த பையன் வித்தியாசமா இருக்கானே. அற்புதம். பிரமாதம், பிரமாதம். ஆமா, இந்த சிறுவை இப்போ அப்படி என்னதான் பண்ணிட்டானா? எனக்கு நல்லா புரியுது குருஜி. இந்த பையன் புத்திய பயன்படுத்தி இருக்கான். எப்படி?
குருஜி இந்த பையன் பஞ்சில தண்ணியை ஊத்தி அதோட அளவை சின்னதாக்கி இருக்கான். இது மூலமா படகுல 20 கிலோ இரும்பு எவ்வளவு இடத்தை எடுத்துக்குதோ அதே இடத்துல பஞ்சையும் வச்சுக்கலாம். நமக்கு கூட தோணலையா இது? அதையாவது உருப்படியா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சிறிய இடைவேளை வழங்கப்படும். ரொம்ப நன்றி. நல்ல இளநீர் குடிச்சுக்கோ கிருஷ்ணதேவராயா. நானும் குடிக்கிறேன். முதல்ல என்னோட தண்ணீர் தாகத்தை தணிச்சிட்டு அப்புறம் உன்னோட ரத்த தாகத்தை தணிக்கிறேன். இடைவேளை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இங்க வந்து நில்லுங்க. என்னோட அடுத்த கேள்வி அந்த இடத்துல இருக்கு. வாங்க. குருவே, அந்த பக்கம் போகணும். ஓஹோ, நான் ஏதோ ஒரு கவனத்துல அந்த திசையில போறேன். அங்கதானா? வா போலாம். வாங்க. இளவரசர்களே, உங்களுக்கு ஏத்த ஆயுதத்தை தேர்ந்தெடுங்க. மகனே, இந்த ஆயுதங்கள்ல உனக்கு ஏத்தது எதுவும் இல்லையா? என்ன? இரு இரு இரு. லாமா, இவ்வளவு பெரிய முள்ள ஊசியால எப்படி எடுக்க முடியும்? அப்ப கத்தியாலிய எடுக்கிறது? குண்டப்பா, ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதாவது முள்ளை எடுக்கிறதுக்கு எப்படி ஊசி பயன்படுதோ அதே மாதிரி தர்பூசணியை வெட்ட கத்தி தேவைப்படும். ஊசியால தர்பூசணியை வெட்ட முடியாது, கத்தியால முள்ளை எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? அமைதியா இருடா குண்டப்பா, அமைதியா இரு. குரு ஏற்கனவே உன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்காத. இதுதான் சரியான வாய்ப்பு. என் வேலையை நான் கச்சிதமா முடிச்சே தீருவேன். முதல்ல இதுல யாருன்னு சொல்லுங்க. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுது. மகாராஜா, அப்படின்னா நீங்க சொல்ல வர்றதுக்கான அர்த்தம், இதுக்கு முன்னாடி நீங்க இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல மந்திரியாரே, இந்த சிறுவனோட குரலை நான் கேட்டிருக்கேன். மகாராஜா, எல்லா சிறுவர்களோட குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கட்டளை இடுங்கள் சுவாமி, நான் உங்களுடைய அடிமை.
பாரு. ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எதிரி யாருன்னு நீங்க கேட்கறது எதுக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சிறுவன் தெளிவா இருக்கான். மகா மந்திரியாரே, எப்படி ஒரு இரும்ப கத்தியால வெல்ல முடியாதோ, ஊசிய வச்சு சிங்கத்தோட எப்படி சண்டை போட முடியாதோ, எதிரிய பொறுத்துதான் ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கணும். இது எனக்கும் தெரியும் மகரிஷி வித்யாதர் அவர்களே. உன்னோட வலது கைய மேல தூக்கு, பாதி கீழே போடு. இப்போ அங்க வஸ்திரத்தை கட்டிக்கோ. பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு கட்டளையிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நீ போய் மகாராஜாவை தள்ளி விடணும். கட்டளைப்படியே சுவாமி. பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜாவை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தினதுக்காக உனக்கு மரண தண்டனை கிடைச்சே தீரும். மகாராஜா, யாரோ மகாராஜாவை கொல்ல பார்த்திருக்கானே. பிடிங்க, அதோ இருக்கா அவன், பிடிங்க. அதோ இருக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ண, அவனை தப்பிக்க விடாதீங்க. பிடிங்க, பிடிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவனை நீங்க விட்டுருங்க. அவனை நான் இப்ப கைது பண்ணிடுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவனை விடுங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, விடுங்க அவனை. வீரர்களே, அவனை கைது பண்ணி உடனே சிறைச்சாலையில் அடைங்க. இவனை இழுத்துட்டு போங்க. பண்டித ராமகிருஷ்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. குருவே, நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்க சொன்னீங்களா? இது ஏத்துக்க முடியாதது குருவே. இந்த குற்றத்துக்காக நான் உங்களுக்கு மரண தண்டனை வழங்குறேன். என்ன?
குருவை இழுத்துட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சி வைங்க. பண்டித ராமகிருஷ்ண மேல நான் மந்திரிக்கப்பட்ட விபூதியை செலுத்தியிருக்கேங்கிறது தெரிஞ்சா அதுக்கப்புறம் எனக்கு மரண தண்டனை நிச்சயம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. இல்ல மந்திரியாரே, இவ்வளவு வீரமான காரியத்தை பண்ணிருக்கிற பண்டித ராமகிருஷ்ணரை இந்த சின்ன விஷயம் எப்படி பாதிச்சிருக்க முடியும்? நான் பாக்குறேன் மகாராஜா. நான் என்னோட ஞான திருஷ்டியால பாக்குறேன். பண்டித ராமகிருஷ்ணா, தூங்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் மகாராஜா, ஞான திருஷ்டியில தெரிஞ்சது என்னன்னா இவர் உடல்நிலை சரியில்லை. தனிமணி, வந்து இவரை பிடிங்க. இங்க இருக்கிற சூழ்நிலையை கருதி சோதனையை ஒத்தி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். சரியான முடிவுதான். குண்டப்பா, நீ இங்கே எப்படி? உன் பரீட்சை என்னாச்சு? என்னது, நீ இத பார்க்கலையா? இந்த மகாலட்சுமி வித்யாதரோட எல்லா தேர்வுலயும் தேர்ச்சி பெற்றுட்டேன். ஆனால் அம்மா, பரீட்சை நேரத்துல ஏன் நீ எனக்கு உதவி பண்ணவே இல்ல? இல்ல குண்டப்பா, அப்படி பண்றது தவறா இருக்கும். மத்த இளவரசர்களுக்கு பண்ற அநியாயமாவும் இருக்கும். நீ தனித்துவமானவனா ஆகணும் இல்லையா குண்டப்பா? ஒரு பரீட்சைய உன்னோட ஞானம் மற்றும் அனுபவத்தோட மட்டும் தான் எதிர்கொள்ளணும். சரியில்லம்மா, சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம், நான் இங்க எப்படி வந்தேன்? நான் பரீட்சை நடந்த இடத்துல தானே இருந்தேன். உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகம் இல்லையா? அதுதான் நீங்க ஒரு எதிரி கிட்ட இருந்து மகாராஜாவை காப்பாத்துனது. எதிரியா? என்னோட மக ஒரு மிகப்பெரிய வீரன். மகாராஜாவை காப்பாத்துறதுக்காக இவ அவனோட உயிரை பணைய வச்சிருக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா உங்களை அரசவைக்கு வர சொல்லியிருக்காரு. வராரு. வாங்க வாங்க, எந்திரிங்க, சீக்கிரம் தயாராகுங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோட அந்த எல்லா வெகுமதிகளுக்காகவும் காத்திருக்கோம். மகாராஜா அவரோட உயிரை காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு நிறைய வெகுமதி தர போறாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஐயோ நில்லு. அட எந்திரிங்க. ஐயோ அம்மா, போறேன். வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சிறப்பு ஆலோசகர் மற்றும் நிபுணருங்கிற பதவியோட சேர்த்து எனக்கு நீங்க காவலராகவும் இருக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன குருஜி இது? உங்க அஸ்திரம் தலைகளா போயிடுச்சு. இந்த புகழ்லாம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கட்டளை இட்டதே நீங்க தானே? கழுதைங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதிர்ச்சியால கூட இப்படி நடக்கலாம். அதிர்ச்சியா? மந்திரியாரே. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது ஏன் தரப்புல இருந்து வழங்குற வெகுமதி. நன்றி மகாராஜா. ஆனா மந்திரியாரே, அந்த எதிரி யாரு? அவனை பத்தி இன்னும் நமக்கு முழுசா எதுவும் தெரிய வரல. இப்போதைக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரிஞ்சிருக்கு. அவனோட அம்புல விஷம் தடவப்பட்டிருக்கு. அவன் அதை தன்னோட கையிலேயே குத்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா விஷத்தோட அளவு குறைவா இருந்ததுனால அவன் இறந்து போகல. அவனோட மனநிலை பாதிச்சிருக்கு. விஷமா? அப்படின்னா அவன் முழு ஏற்பாடுகளோட வந்திருக்கான். கண்டிப்பா அவன் தனியால் இல்ல, அவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கணும். மகாராஜா, உங்க பாதுகாப்பை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மந்திரியார் பார்த்துப்பாரு. இன்னைக்கு உங்களோட வீரத்தை போற்றுவதற்கான நாள் தான். அதை நீங்க அனுபவிங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தால சோதனையில தடங்கள் ஏற்பட்டுடுச்சு. மகரிஷி,
சோதனையை எப்ப முடிக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்க? மகாராஜா, மீதம் இருக்கிற சோதனையை நாளை காலையில வச்சுக்கலாம். சரி, அப்ப நாளை காலையில சந்திக்கலாம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த முறையும் தப்பிச்சிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் என்கிட்ட ஒரு பொட்டலம் இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. இந்த தடவை நிச்சயமா அது வேலை செய்யும். நானும் ஒரு முட்டாள் மாதிரி அவனுக்கு ஏதேதோ கட்டளை எல்லாம் இட்டு அவன் நேரத்தை வீணாக்கிட்டேன். இந்த தடவை என்னுடைய கட்டளையை பின்பற்றி அவன் தற்கொலை செஞ்சுக்குவான். அவனே இல்லைன்னா அவனால எனக்கு பிரச்சனைகளும் இல்லை. இதுக்கப்புறம் நடக்க போற என்னோட தாக்குதல்ல இருந்து அந்த ராமகிருஷ்ண எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பார்க்கிறேன். மகாராஜா, மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்தே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. மகாராஜா, அந்த எதிரி யாரு? உங்க 2 பேரோட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த கேள்வி மகாராஜா? நீங்க கேள்வியை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகப்படுத்துறேன். கேள்வி என்னன்னா, இந்த பூமி தோன்றும் போது முதல் பொழுது என்னவா இருந்தது? பகலா இல்ல இரவா சின்னாதேவி? மகாராணி சின்னாதேவி, எனக்கு உதவி பண்ணுங்க. மகாராணி திருமலம்மா, எனக்கு இதுக்கான பதிலே தெரியாது. இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணரால மட்டும்தான் நமக்கு இதுல உதவ முடியும். நம்ம போய் அவரை சந்திச்சாகணும். மகாராஜா, நாங்க 2 பேரும் இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சுட்டு வரலான்னு இருக்கோம். அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? கூடவே நாங்க அன்பளிப்பையும் கொண்டு போனோம்ல. அம்மாவையும் சாரதாவையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. கூடவே இந்த பூமியை படைக்கும் போது அப்போ முதல்ல பகல் இருந்ததா இல்ல இரவு இருந்ததான்னு அவங்க சொல்லுவாங்க. நான் இவங்களை தடுத்தாகணுமே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்கிட்ட சொன்ன கேள்விக்கு பதில இவங்க கிட்ட சொல்லிடவே கூடாது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு நடந்த விஷயத்தால அவரும் பதட்டமா இருப்பாரு. வாங்க போலாம். நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இப்போ ஓய்வு தேவைப்படுது. அதனால இப்ப நீங்க அவரை சந்திக்க போக முடியாது. அதாவது சரியான நேரம் எப்பன்னு பார்த்து நானே உங்ககிட்ட சொல்றேன். அப்ப போயிட்டு சந்திச்சுட்டு வாங்க. சரி மகாராஜா, வாங்க மகாராணி போலாம். நான் உங்க எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். நாம எல்லாரும் அடுத்த சோதனைக்காக இங்க ஒண்ணு கூடி இருக்கோம். இந்த சோதனை ரொம்ப சுலபமானது. ஒவ்வொரு போட்டியாளரும் இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு நதியோட அந்த கரைக்கு போய் சேரணும். இது குண்டப்பாவுக்கு சுலபமானதா இருக்கும். இது சுலபமான விஷயம். நான் கூட பண்ணிருவேன். அட, அங்க நதியில பாருங்க. ஐயோ, முதல்ல இதை இப்ப எப்படி கடக்கிறது? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இது முடியாது. மன்னிச்சிடுங்க மகாராஜா, மன்னிச்சிடுங்க. நான் வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்ன முதல்ல ரெண்டாவதுன்னு கொஞ்சம் சும்மா இருங்க. எனக்கு இப்ப எதுவும் கேட்காது. மகாராஜா, நான் போட்டியாளர்களோட நம்பிக்கையை பெருக்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணிருக்கேன்.
அது என்ன முடிவு குருவே? மகரிஷி வித்யாதர் போட்டிக்காக என்ன ஏற்பாடு பண்ணிருக்காரோ அத முதல்ல நானே செய்து காட்டலான்னு இருக்கேன். குருவே, உங்களால அதை பண்ண முடியுமா? நீங்க அனுமதி கொடுத்தா போதும் மகாராஜா. மகாராஜா, நான் தினமும் யோகா செய்யறேன், உடற்பயிற்சி செய்யறேன். யோகா செய்யறதுனால எனக்குள்ள சக்தி இருக்கு. என்னுடைய உடல் ஒரு இளைஞனுக்கு குறைவானது இல்ல மகாராஜா. சரி குருவே, ஆனா இன்னைக்கு மட்டும் எதற்கும் மறுப்பு வேண்டாமே. எதுக்கு மகாராஜா வீண் கவலை? சரி, எனக்காக இது வேண்டாம். போட்டியாளர்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காகவாவது நீங்க. சரி குருவே, நீங்க என்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்றதால போங்க. முதல்ல நீங்களே போங்க. மிக்க நன்றி மகாராஜா. மணி, இன்னைக்கு அதிகப்படியான ஆனந்தத்தை அனுபவிக்க போறோம். பல வருஷமா நமக்கு இருந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. நீ சொன்னது மட்டும் நடந்ததுன்னா இந்த ஊருக்கே நான் விருது வைப்பேன். முதல்ல கடிச்சிட்டோம். அந்த முதல்ல குருஜியை மின்னு துப்ப போகுது. தள்ளுங்க தள்ளுங்க. குழந்தைகளே, இது மாதிரி ஏதாவது சாகசம் செய்யறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்துக்கிறது நல்லது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.